அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்வேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்திருக்கிறார். அவருடைய சிநேகம் அநாதி சிநேகம். அநாதி என்றால் என்ன அர்த்தம்? அநாதி என்று சொல்லும்போது அது எப்படிப்பட்ட ஒரு அளவு என்றால் அந்த அளவை குறித்து சொல்லவே முடியாது. அந்த அளவை குறித்து சொல்லவே முடியாது. காரணம், அந்த அந்த சிநேகத்தினுடைய ஆரம்பத்தையும் யாரும் சொல்ல முடியாது, அந்த சிநேகத்தினுடைய முடிவையும் சொல்ல முடியாது. அப்போ ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற இந்த அநாதி சிநேகம் அவர் என்ன விரும்புகிறார் என்றால் நமக்குள்ளேயும் வரணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்குள்ளேயும் அதே சிநேகம் வரும்படி அவர் விரும்புகிறார். அப்போ அநாதி சிநேகம் என்று அவர் சொல்லும்போது அந்த அநாதி சிநேகம் எப்படி என்று சொன்னால், அந்த அநாதி சிநேகம் என்னை ஒரு நாளும் விட்டதே இல்லை. என்னை ஒரு நாளும், ஆமாம், என்னை விட்டுட்டதே இல்லை. நான் சொல்லும் போனால் இப்படி சொல்லலாம், நாம் தோல்வியுற்றாலும் அவர் நேசிப்பதை நிறுத்துவதில்லை. அதுதான் அநாதி சிநேகம். அல்லேலூயா. நாம் விலகினாலும் அவர் நம்மை தேடுகிறவராகவே இருக்கிறார். அதுதான் அநாதி சிநேகம். நாம் மாறினாலும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அதுதான் அநாதி சிநேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை இன்னும் சொல்ல போனால் ஆரம்பமே இல்லாத, முடிவே இல்லாத ஒரு அளவற்ற அன்புதான் அவருடைய அநாதி சிநேகம். இந்த சிநேகத்தை உடைய தேவனை நாம் ஆராதிக்கும் போது நமக்குள்ளும் என்ன வர வேண்டும்? இந்த அநாதி சிநேகம் நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. இந்த சிநேகத்தை நமக்குள்ளே அவர் தர விரும்புகிறார். அப்ப நீங்களும் நானும் ரட்சிப்பு அடைந்து விட்டோம், மனம் திரும்பி விட்டோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். என்ன அடையாளம்? ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால் வெளிப்புறத்தில் ஒரு அடையாளமும் இல்லை. ரட்சிக்கப்பட்டதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? வெளிப்புறத்தில் பார்வையில் ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? ஒரு அடையாளம் இல்லை, ஒரு அடையாளம் இல்லை. அப்ப என்னதான் அடையாளம் என்றால் அன்புதான் அடையாளம். ஆமென். என்னதான் அடையாளங்க? அன்புதான் அடையாளம். நீங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமே அன்புதான். ஏன் அன்பு? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவருடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அதை தெளிவாக சொல்லுகிறது. இந்த ஆண்டிலே ஆண்டவர் நம்மை அன்பினால் அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள உணர்த்தின ஆண்டவர். அதனுடைய கீவேர்டு அல்லது ஒரு முக்கியமான வசனம் என்னவென்றால், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்க இயேசுவின் பிள்ளைகளா? அப்போ உங்க குடும்பம் எப்படி இருக்கணும்னா அன்பு நிறைந்ததா இருக்கணும். உங்க குடும்பம் எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாருடைய குடும்பம் எப்படி இருக்கணும்? அன்பு நிறைந்ததா இருக்கணும். நம்முடைய சபை அன்பு நிறைந்ததா இருக்கணும். பாஸ்டர் ஏன்ட்ட இருந்து எல்லாருக்குள்ளும் இந்த தேவ அன்பு என்ன செய்யணும்? இப்போ வரணும். இப்போ தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவ அன்போடு தான் நான் ஆராதிக்க கூட செய்யணும். தேவனை ஆராதிப்பது கூட எப்படி தான் ஆராதிக்கணும்? தேவ அன்போடு தான் ஆராதிக்கணும். தேவ அன்போடு எப்படி ஆராதிக்கிறது? தேவ அன்பை நான் ஆராதிக்கிறதுல எப்படி காண்பிக்க முடியும்? நீங்க ஆராதிக்கும் போது யார் நினைப்பும் வரலன்னா தேவ அன்பு எப்படி புரியணும்? நீங்க ஆராதிக்கும் போது யார் நினைவும் உங்களுக்கு வரலன்னு வைங்க, யார் பேசுனதும் ஞாபகம் வரல, உங்க வாழ்க்கையில நடந்தது எதுவுமே ஞாபகம் வரல, நீங்க அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய கிருபையையும் அவரை புகழ்ந்து பாடுவது மாத்திரமே இருக்கும் என்றால் தேவ அன்பில் ஆராதிக்கிறீர்கள். இல்லை, உங்களுக்கு ஆராதிக்கும் போதே உங்களுக்கு எல்லா விஷயமும் மனசில் வந்து இப்படி என்னைய பண்ணிட்டாங்களே, இப்படி எனக்கு நடந்துருச்சே, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சே, ஆண்டவரே உண்மை நான் ஆராதிக்கிறேன், அவங்கள அடிச்சிருங்க அப்படின்னா அது பேர் என்னது? இல்லை, ஆராதனை இல்லை. அவரை ஆராதிப்பது என்பது என்னன்னா அவருடைய மகத்துவங்களை. அப்போ அவரை நான் ஆராதிக்கும் போதே நான் அப்படி இருக்க பழகுவேன் என்றால் என் வாழ்க்கையும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? எதையும் குறித்து கவலைப்படுவதில்லை, எதை குறித்தும் யோசிப்பதில்லை, எதை குறித்தும் நான் கலங்குவதில்லை. காரணம், எனக்குள்ளே அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவ அன்பு எனக்குள்ள வந்துருச்சுனாலே என்ன நடக்குது? நான் அதை காண்பிக்க எனக்குள்ளே மாற்றங்களை கர்த்தர் தருகிறார், எனக்குள்ளே வித்தியாசங்களை தருகிறார். என்னுடைய எல்லா செயலிலும் ஒரு மாற்றம் இருப்பதை நான் உணர முடியும். அப்ப தேவ அன்பு எனக்குள்ள வந்துருச்சுன்னா மாம்ச ரீதியான எண்ணங்கள், செயல்கள், பேச்சுக்கள், யோசனைகள் இது எதுவும் என்ன செய்யாது? வேலை செய்யாது.
அப்போ தேவ அன்பு எனக்குள்ளே வந்துச்சுன்னா மாம்ச பிரகாரமாய் உலகம் பேசுவது போல் நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். உலகம் வாக்குவாதம் பண்ணுவது போல் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். உலகத்தில் உள்ளவர்களிடத்தில் கசப்பு இருப்பது போல எனக்குள்ளே நமக்குள்ளே இருக்காது. உலகம் பேசி கொள்வது போல ஏதாயிலும் ஒரு பிரச்சனை என்றால் உலகத்தையே மாய்த்து கொள்ளலாம், வாழ்க்கையே முடித்து கொள்ளலாம், உயிரையே விட்டு விடலாம் என்றெல்லாம் யோசனை வந்தால் தேவ அன்பு அங்கே என்ன செய்யல, இல்லைன்னு அர்த்தம். சாத்தானுடைய தந்திரமே என்னன்னா, சாத்தான் நிறைய நேரம் எப்படி செயல்படுவான் என்றால் தேவன மாதிரியே செயல்படுவான். அதனால தான் அவன் பேர் அந்தி கிறிஸ்து. இவர் பேர் என்ன பேரு, இயேசு கிறிஸ்து. அவன் பேர் என்ன பேரு, அப்ப ரெண்டுமே கிறிஸ்து தான். அப்ப இவனுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவன் பாதாளத்துக்கு வழி நடத்துகிறவன், அவர் பரலோகத்துக்கு வழி நடத்துகிறவன். அப்ப இவன் என்ன செய்ய பார்க்கறான்னா, இயேசு போலவே நம்மளை நடத்த பார்க்கறான், இயேசு மாதிரியே நடத்த பார்க்கறான். அப்ப உங்களை நடத்துகிறது இயேசுவா அந்தி கிறிஸ்துவான்னு எப்படி புரியலாம்னா, மாம்ச குணத்திலேயே இருக்கீங்கன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய கண்ட்ரோல்ல வர்றீங்கன்னு அர்த்தம். இல்ல இல்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன், எல்லாரோடைய அன்பா இருக்கிறேன், யார் எனக்கு எதிராக எத்தனை முறை வந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது 7-70 தடவை என்ன பண்ணிடணுமா சொல்லுங்க, மன்னிச்சிடணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, அதுதான் தேவ அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவ அன்பை நம்மளால காமிக்க முடியல அப்படின்னா ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து செல்லாம போனது மாதிரி ஆயிடுது. அப்போ அவருடைய செயல் இப்ப எப்படியாம் பாருங்க, அவருடைய அனாதி சிநேகம். அப்ப இந்த சிநேகத்தை குறித்து வேதம் தெளிவாக பல காரியத்தை சொல்லுகிறது. இப்போ இந்த மனிதனுடைய அன்பு அல்லது சிநேகம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிபந்தனை உடையது. அதில் என்ன இருக்கு, நிபந்தனை இருக்கு. அது காலத்துக்கு காலம் என்ன செய்யுது, மாறுகிறது. எதிர்பார்ப்பை அடிப்படையாக வைத்தது தான் மனிதனுடைய அன்பு. மனிதனுடைய அன்பில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நான் அன்பு செலுத்தினா எனக்காக இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் எனக்காக செய்யலைன்னா அன்பு செலுத்த மாட்டேன். இதுதான் நம்முடைய உலக பிரகாரமான மனிதனுடைய அன்பு. ஒரு எதிர்பார்ப்பை அடிப்படையாக கொண்டது. அந்த அன்பு எப்போதுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னா அன்பு தானா என்ன பண்ணிக்கிட்டே வந்துடும், குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஏன்னா என்ன செய்யலை, எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை. ஆனால் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது பாருங்க, தேவ அன்பு நிபந்தனை இல்லாதது. தேவ அன்புக்கு என்ன கிடையாது, நிபந்தனையே கிடையாது. உலகத்தில் உள்ள அன்பு எல்லாம் நிபந்தனை, ஒரு லிமிட், ஒரு அளவு, ஒரு எல்லை வைத்து தான் அன்பு செலுத்துகிறது. அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் உனக்காகனா கடைசியில் கொஞ்சம் நெருங்கி பக்கத்தில் போனப்புறம் தான் தெரியும் வேற ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் என்ன பண்ணியிருக்கு, அந்த அன்பை செலுத்தியிருக்காங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவனுடைய அன்பு எப்படி இல்லதான் பாருங்க, நிபந்தனை இல்லாதது. காலம் மாறினாலும் சூழ்நிலை மாறினாலும் அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே வரவேண்டிய அன்பு, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ளே வரவேண்டிய அன்பு என்ன அன்பு, தேவ அன்பு. அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கலாம், அது எதில் தெரிஞ்சிரும்னா நடந்து கொள்கிற விதத்தில் தெரிஞ்சிடும், உடனே தெரிஞ்சிடும். அன்பு என்பது அன்பு எல்லாத்தையும் சரி பண்ணிடும். 1 கொரிந்தியர் 13 எழுதியிருக்கிற அன்பு வரணும்னா தேவ அன்பு உள்ள இருக்குதா இல்லையாங்கிறது 1 கொரிந்தியர் 13 மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நடந்து கொள்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், எல்லாம் சொல்லியிருக்குது. இதெல்லாம் நம்ம செய்கிறோமா, இதெல்லாம் நமக்குள்ளே நடக்குதா? அப்போ கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அது ஒரு அனாதி சிநேகம். ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் இப்படி இருந்தால் தான் நான் எல்லாம் செய்வேன் அப்படி சொல்லலை, அப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது ஒரு பொழுது கூட ஆண்டவர் கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டு அவர் ஒரு நாளும் பிடிவாதம் பண்ணலை. அவர் என்ன செய்கிறார், நீ முறுமுறுக்கிற, ஆனாலும் உனக்கு நான் உதவி செய்ய. அவர் உதவி செய்து அந்த முறுமுறுப்பை என்ன செய்ய விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய பேட்டர்ன் என்ன, அவருடைய அனாதி சிநேகம் என்ன அப்படின்னா, அவர் உதவி செய்து நம்முடைய தவறான வழியிலே தவறான வழியை சரிப்படுத்துவதற்கு, அந்த தவறான வழி நேரத்தில் அந்த வழிகளையும் அந்த காரியங்களையும் அந்த பாவத்தையும் அந்த செயலையும் குத்தி பேசாமல் அல்லது சொல்லி காட்டாமல் யார்கிட்டையும் வெளிப்படுத்தாமல் ரகசியமாய் வைத்து மெதுவாக என்னோடு அவர் அன்பு கூர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை என்ன செய்ய பார்க்குறாரு, அதிலிருந்து வெளியே கொண்டு வர பார்க்கிறார். அதுதான் அனாதி சிநேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு உணர்த்தினார், சபை என்றால் சபை 100% எப்படி தான் இருக்கணுமா, அனாதி சிநேகத்தில் தான் இருக்கணும். ஏன்னா இங்கே வரும் பொழுது வருகிற யாரும் பர்ஃபெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை, வரமாட்டாங்க. அப்போ வரும்போது அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற, செயல்படுகிற, இருக்கிற குணாதிசயங்கள் எல்லாத்தையும் சகித்து கொண்டு அதை சரி பண்ண முயற்சிக்கிறது தான் அனாதி சிநேகத்தின் வேலை.
ஆமென். அப்ப ஆண்டவருடைய இந்த அனாதி சிநேகத்தில் ஒரு சில உதாரணங்கள் வேதத்திலிருந்து வேகமாக சொல்லி கர்த்தருடைய அந்த அனாதி சிநேகத்தின் செயல்கள் என்ன என்பதை சொல்லி நாம் ஜெபித்து முடிப்போம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். இப்போ அவருடைய அனாதி சிநேகம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சிநேகிதன்கிட்ட பேசுறது போல ஆண்டவர் மோசையோடு என்ன செய்தாராம்? பேசினார், முகமுகமாய் பேசினார். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவனும் தேவனை என்ன செய்ததில்லை, கண்டதில்லை. ஆனால் அவனோடு முகமுகமாய் பேசினது போல சீனாய் மலையில கூட வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை அவன் நேருக்கு நேர் என்ன செய்யல, பார்க்கல. அவன் அவருடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் சத்தத்தையும் தான் அவன் கேட்டான். ஏன்னா தேவனை ஒருத்தர் நம்மளால் என்ன செய்ய முடியல, காண முடியல. அவரை உணர முடிகிறது, அவரை புரிய முடிகிறது. அப்ப மோசேயினுடைய அந்த கான்வர்சேஷன், அவரோடு பேசினது எப்படியாம் பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசினது போல கர்த்தர் மோசையோடு என்ன செய்தாராம்? பேசினார். உலகத்தில் ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி நம்மள்கிட்ட நிறைய பேர் பேசாமல் இருந்திருக்கலாம், நினைச்ச மாதிரி நினைச்ச விதத்தில் நம்மளோட அவங்க அன்பு செலுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் அவரை போல தான் நம்ம என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசினது போல ஆண்டவர் அவன்கிட்ட என்ன செய்தாராம்? பேசினார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய எண்ணம், சிந்தை எப்படி இருக்கிறது, அவர் எப்படிப்பட்ட காரியத்தை யோசிக்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், நான் ஓசியா 14:4 நான் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அவங்களுடைய சீர்கேட்டெல்லாம் குணமாக்கி மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. கோபப்படுற அளவுக்கு நடந்து கொள்றாங்க, ஆனாலும் நான் மனப்பூர்வமாய் அவர்களை என்ன செய்கிறேன்? சிநேகிக்கிறேன். அப்ப இந்த உலகத்தில் உள்ள அன்பை வைத்துக்கொண்டு அதுதான் பெரியது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அதை காட்டிலும் மேலான அன்பு இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவின் அன்பை ருசிச்சிட்டீங்கன்னா உலகத்தில் சில நேரம் உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்குற கணவனுடைய அன்பு ஒண்ணுமே பாதிக்காது. இயேசுவின் அன்பை நல்லா ருசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பத்தையோ பிரச்சனையோ உண்டு பண்ணுகிற மனைவியினுடைய அன்பு ஒரு நாளும் உங்களுக்கு பாதிக்கவே பாதிக்காது. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவின் அன்பை ருசிச்சிட்டீங்கன்னா சொந்த பந்தமோ மாமியாரோ வேற என்னெல்லாம் சொல்ல லிஸ்ட், யார் அன்பு என்ன செய்யாது? பாதிக்காது. இப்ப நமக்குள்ள வர வேண்டியது தேவ. ஹல்லேலூயா. அந்த அன்புல நம்ம நிலைச்சிட்டோம்னா இந்த உலக பிரகாரமாக யார் அன்பு செலுத்தினாலும் சரி செலுத்தாட்டாலும் சரி அது ஒரு பாதிப்பை என்ன செய்யாது? கொடுக்காது. நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவரை விட உலக மனுஷனை நம்பியிருப்பீங்க, நேசிச்சிருப்பீங்க. அவங்க கொஞ்சம் மாற்றி செய்தா உடனே என்ன வருது? வேதனை வருது. சில தற்கொலைகள் கூட காரணம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே ஏதோ பயத்தில் பண்ணுறது இல்லை. இந்த அன்பு பிரச்சனையில் தான் தற்கொலைகளே நடக்கு. ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்த அன்பு எதிர்பார்த்த விதத்தில் என்ன செய்யல, கிடைக்கவில்லை, நடக்கவில்லை. அது உலகம், தேவனை அறியாதவர்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்றால் நமக்கு இந்த உலகத்திலே மாறாத அன்பு ஒன்று இருக்கிறது. அது அவருடைய அனாதி சிநேகமாய் இருக்கிறது. அந்த அன்புக்கு ஈடு இந்த உலகத்தில் ஒருவரிடத்திலும் இல்லை. அல்லேலூயா. நான் அவருடைய அன்பை போல காண்பிக்க வேணா முயற்சிக்கலாம், ஆனா அவர் மாதிரி ஒரு நாளும் நேசிக்க முடியாது. நமக்குள்ளே கொஞ்சமாவது அவர் அன்பு என்ன செய்யட்டும், வரட்டும், காமிப்போம். அப்போ இந்த சிநேகத்தை உலகத்தில் பல விதத்தில் பலர் உபயோகப்படுத்துகிறார்கள். வேதத்தில் ஒரு சில சிநேகத்தை குறித்து நான் உங்களோடு உணர்த்த விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 2 பேர் பகையாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் என்றால் பிலாத்தும் ஏரோதும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றையும் செய்யறதில்ல. ஆனால் 12ஆம் வசனம் பாருங்க, 23:12 முன்னே ஒருவருக்கொருவர் பகையா இருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினம் என்ன ஆனார்கள்? இது பேர் என்ன சிநேகம்? இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்கிற சில ஸ்நேகத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் கர்த்தருடைய அனாதி ஸ்நேகம் என்னன்னு நமக்கு என்ன செய்யும், புரியும். இப்போ இந்த ஏரோதும் பிலாத்தும் ஒருத்தர் என்ன செய்யறதில்ல, அவங்களுக்கு அரசாங்க ரீதியில் நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற போட்டி இருந்துச்சு. அந்த போட்டி அங்கே அதிகமாக இருந்தது. உன்னை விட நான் நல்லா தீர்ப்பு சொல்லுவேன், என்னை விட நீ நல்லா தீர்ப்பு சொல்வேன்னு 2 பேரும் பேசிக்காத ஆளு இப்போ இயேசுவுக்கு சிலுவையில் அடிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு தர்றதுக்காக 2 பேரும் என்ன பண்ணிட்டானோ, இணையறானோ. இப்போ பாருங்க, இந்த மாதம் பாருங்க, இந்த வருஷம் அப்படி ஒரு சிநேகத்தை காட்டுவாங்க. டிவிலெலாம் பார்ப்பீங்க. நீங்கள் நேற்று வரைக்கும் திட்டிக்கிட்டு தெரிஞ்சிருப்பான், இன்னைக்கு என்னதான் கூட்டணி. நேற்று வரைக்கும் என்னது, ஆமாம் திட்டு பார்த்தீங்கன்னா
ஐயோ அவனை மாதிரி கேவலமாக எவனும் பேசியிருக்க மாட்டான். அது என்ன சிநேகம்? ஆதாயத்துக்கான சிநேகம் அல்லது சதி செய்கிறதுக்கான சிநேகம். இப்படி பார்க்குறீங்களா இல்லையா? நம்ம சொந்த வாழ்க்கையிலே நிறையா நேரம் இதெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். நம்ம சொல்லுவோம் கூடவே பாசமாக இருந்து கடைசியில் ஓச்சிட்டாங்க. இதெல்லாம் என்னது? சதி செய்வது போல. இப்போ அரசியல் ரீதியான சிநேகம் எப்படி இருக்குது? நம்ம சொல்கிறோம் ஆதாயத்துக்கான சிநேகம். இப்போ இந்த சிநேகம் அல்ல நம்ம ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான சிநேகத்தெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா அது விலகுச்சுன்னா கவலை தான் வரும். ஆனால் மாறாத சிநேகத்துக்குள்ளே வந்துருங்க, இவங்கெல்லாம் இப்படி பண்ணாலும் ஒன்றுமே பாதிக்காது. அல்லேலூயா. ஏன்னா அதுதான் உண்மை. ஈவன் அப்பா அம்மா சிநேகம் கூட, என் ஆண்டவரை நான் அதிகமாக நேசிச்சிட்டேன்னா என் அப்பா என் அம்மா எல்லாருடைய சிநேகமும் கம்மியாயிரும். அவங்க ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போனாலும் அது என்னை பெருசாக என்ன செய்யாது, பாதிக்காது. பிரிவு பாதிக்காது, எதுவுமே பாதிக்காது. காரணம் என்ன? அவருடைய அனாதி சிநேகம் அந்த அளவுக்கு என்ன செய்கிறது, நிரப்புகிறது. தொடர்ந்து சில உதாரணங்களை சிலரை கவனிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். யாருன்னா அன்னாளுடைய கணவர் எல்கானா தன்னுடைய குடும்ப வாழ்விலே எல்கானா அன்னாளுக்கு குழந்தை இல்லாததினால் அவளுடைய வருத்தத்தை நீக்குவதற்காக அவன் என்ன முயற்சித்து பார்க்கிறான் என்றால், ஒரு திருப்திக்காக எல்லாமே 2 மடங்கு கொடுப்பான். ஆனால் அந்த சிநேகம் ஒரு நாளும் அன்னாளை என்ன செய்யலை, திருப்திப்படுத்தவே இல்லை. அவள் சொல்லுகிறாள், 10 பிள்ளைக்கு நான் சமானம் அப்படின்னு, 10 குழந்தை மாதிரி நான் உனக்கு குழந்தை மாதிரிலாம் இருக்கேன்லாம் சொல்லி பார்க்குறாரு. அந்த சிநேகம் அவளை என்ன செய்யவில்லை, திருப்திப்படுத்தவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே 26ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே அண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். என் கணவருடைய சிநேகம் அப்படி இருந்தது. ஆனால் நான் தேவாலயத்திலே போய் இந்த காரியத்துக்காக யாரை சிநேகித்தேன்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை சிநேகித்தேன். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு செய்யணும். என் கணவன் என்னை சிநேகத்தோடு பேசினாலும் சிநேகத்தை வெளிப்படுத்துவதற்காக வீட்டுக்கு வாங்கிட்டு வர்ற எல்லா ஸ்நாக்ஸ்லையும் எத்தனை மடங்கு கூட கொடுத்தாலும் சரி, அது எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரவில்லை, ஒரு திருப்தியை தரவில்லை, பதில் செய்யவில்லை. நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இவளுடைய சிநேகம் எங்க வந்துச்சு? இப்போ தேவ ஆலயத்திலே வந்து அமர்ந்திருந்தாள். தன் கணவனிடத்தில் முறையிடுவதை பார்க்கிலும் கர்த்தரிடத்தில் முறையிட்டால் அந்த அன்பை அங்கே காண்பித்தால் நிறைவாய் கிடைக்கும் என்று அவள் அங்கே இருந்தால். அதின்படியே கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. 28ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, அன்னாளுடைய சிநேகம் எப்படி மாறுதுன்னா, தான் பிள்ளையவே யாருக்கு கொடுத்துட்டா? கர்த்தருக்கென்று கொடுத்து விட்டாள். இந்த அளவுக்கு அந்த சிநேகம் உலகத்திலே இருக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதை தொடர்ந்து 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பாருங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான். யோனத்தானும் தாவீதும் எப்படி சிநேகிதர்களாம்? ஆத்துமாவை, தான் சொந்த ஆத்துமாவை மாதிரி யாரை சிநேகித்தாராம்? ஆமாம், சில பேர் சொல்லுவாங்க அவங்க யாரு, அவங்க நகமும் சதையும் மாதிரி, அப்படி அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா காணும் ரெண்டையும். எங்கன்னு கேட்டா, இங்கே இது இந்த பக்கம் போகுது, அது அந்த பக்கம் போகுது. என்ன ஆச்சுங்க? அப்புறம் போய் கேட்டிங்கனாக்கா இவங்க 1000 குறை சொல்லுவாங்க, அவங்க 1000 குறை சொல்லுவாங்க. உண்மையான நட்பு என்ன தெரியுமா? பிரிஞ்சு போனா ஒரு குறையும் சொல்லக்கூடாது, பிரிஞ்சு போனா ஒரு குறையும். அப்படி இருக்கும் பாருங்க, உலகம் அப்படி இருக்கா பாருங்க. பிரிஞ்ச உடனே நான் இருக்கிற காலத்தில் இப்படி பண்ணாங்க தெரியுமான்னு குறையெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்னைக்காவது நம்மளை பற்றி சொல்லியிருக்காரா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 103ஆம் சங்கீதத்தில், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு என்ன பண்ணாராம்? பிரித்தார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவத்தை சமுத்திரத்தில் போட்டார். ஏன்னா திரும்பலாம் எடுக்க வேண்டாம், எல்லாம் போயிடட்டும். அவர் ஒரு நாளும் இதுவரைக்கும் நம்ம காது கேட்க நம்ம பண்ண எதையாவது ஆண்டவர் திருப்பி பேசியிருக்காரா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாராவது இருக்குமா? அப்படி யாராவது சொல்ல முடியுமா? என் ஆண்டவர் வந்து, நான் ஒரு நாள் இப்படி தாங்க, எனக்கு அவர் திருப்பி கொண்டு வந்து என்கிட்ட பேசிட்டாருங்க, அப்படி இருக்கா? ஒரு நாளும் பேசலை. ஏன்னா அதுதான் அனாதி சிநேகம். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு தெரியாதா?
நம்மளை பற்றி தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனால் அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? அதிலிருந்து நாம் வெளிவர விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய அனாதி சிநேகம். இந்த யோனத்தானும் தாவீதினுடைய சிநேகம், நான் ஒன்று விளக்கமாக பேசினா ரொம்ப டைம் ஆகிடும். அவ்வளவு விஷயங்கள் அந்த சிநேகத்துக்குள்ள அவர்கள் வைத்திருந்தார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யோனத்தானும் தாவீதும் ஆத்துமாவை போல சிநேகித்தான். ஆனால் யோனத்தானுடைய அப்பா என்ன செய்தார் தெரியுமா? சவுல் தாவீதை கொலை செய்யலான்னு சொல்லி, அவர் எப்பண்டா கொலை செய்யலாம், எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சிநேகத்தை வச்சு கூட நிறையா தடவை பக்கத்தில் ரீச்சபிளில் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு சூழ்நிலையெல்லாம் வந்தது இந்த சிநேகத்தின் நிமித்தம். ஆனால் இவர்களுடைய சிநேகம் தொடரவே இல்லை, முடிவடையவே இல்லை. காரணம் என்ன? அது உலக சிநேகம். அப்படித்தான். அப்போ இந்த சிநேகத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு நடந்ததை பார்க்கிலும் கர்த்தரோடு இருந்த சிநேகத்தினால், 28ஆம் வசனம் பாருங்க, தாவீது கர்த்தரோடு இருந்த சிநேகத்தினால் தாவீது கர்த்தரோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டார். இப்ப தாவீதுடைய சிநேகம் யாரோடு இருந்தது? யோனத்தானுடைய சிநேகம் தாவீதோடு ஆத்துமா மாதிரி இருந்துச்சான். ஆனால் தாவீது சிநேகம் எங்கேயும் யோனத்தான்ட்ட இருந்துச்சுன்னு பைபிளில் எங்கேயும் சொல்லப்படலை. தாவீதின் சிநேகம் யார்கிட்ட தான் இருந்துச்சு? அது கர்த்தரிடத்தில் இருந்தது. அதனால் என்ன நடந்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது 29ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். இவர் யாரு? மாமனார். ஆக்சுவலா சவுல் யாரு? மாமனார். யோனத்தான் யாரு? நண்பன். ஆனால் எல்லாம் எதிராக தான் இருக்கு. ஆனாலும் தாவீது இதை பற்றி ஒரு நாளும் கவலைப்படவே. ஏன் கவலை வரல? ஏன்னா தாவீதின் சிநேகம் யார்கிட்ட இருந்துச்சு? கர்த்தரிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த அனாதி சிநேகத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம்னா யார் எதிராக வந்தாலும் நமக்கு ஒன்றும் பாதிக்கவே பாதிக்காது. ஒரு நாளும் நமக்கு கவலையை கொடுக்காது. காரணம், அவருடைய அன்பு திருப்தியை தருகிறது. அவருடைய அன்பு திருப்தியை தருகிறது. நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம். ஆண்டவர் நம்ம மேலே அன்பை எதிர்பார்த்துட்டார்னு வைங்களேன். நம்மள்ட்ட ஆண்டவர் ரொம்ப அன்பை எதிர்பார்த்தார்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் உள்ள அன்பு சரியாய் உங்களுக்கு நிரந்தரமாய் இல்லை என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அடிக்கடி நீங்கள் முயற்சித்தும் அந்த அன்பு, உலகத்தில் உள்ள அன்பு, உலக அன்புன்னு வரும்போது கணவன் மனைவி சொந்த பந்தங்கள் எல்லா அன்பையும் வச்சுக்குவோம், அந்தந்த உறவுக்கு தகுந்த அன்பு. இது உங்களுக்கு நிரந்தரமாக முயற்சித்து கிடைக்கலன்னா இன்றைக்கு ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் அன்பை அவர் எதிர்பார்க்கறனால இந்த அன்பெல்லாம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு கைமாறா டக்குன்னு ஆண்டவர்கிட்ட உங்கள் அன்பை செய்திருங்க. இந்த யார்கிட்டலாம் நீங்கள் அன்பாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் யோசிச்சிங்களோ அவங்க தானாக அன்பு செலுத்தாங்க. புரியுதா இல்லையா? இதை எனக்கு இந்த செய்தியை ஆயத்தம் செய்யும்போது ஆண்டவர் எனக்கு இதை உணர்த்தினார். என்ன? நான் யாரெல்லாம் என்னை நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவர்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று நெருங்கி போய் பேசி என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாலும் அது நேசமாகவே மாற மாட்டுது. அது பாசமாக இல்லாமல், அது அன்பு இல்லாமல் வம்பாவே போகுது. அப்படின்னா அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினார், என் மீது தான் அன்பு அதிகமாய் வர வேண்டும் என்று உணர்த்தின பொழுது அதற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் மாறிட்டோன்னா ஆண்டவர் உணர்த்தினார், எல்லாரையும் நேசிக்க வைப்பாராம். இப்போ ஏன் நேசம் எங்கே போயிடணும்? அவர்கிட்ட போயிடணும். யாரெல்லாம் என்னை நேசிக்கணுமோ அவர் கொண்டு வந்து நேசிக்க வைப்பாராம். அப்போ யாரெல்லாம் எனக்கு விரோதமாய் வருகிறார்களோ அவர்கள் என் மீது என் பட்சமாய் வருவதற்கு அவர் செஞ்சிருவாராம். அப்போ நீங்களும் நானும் இந்த அனாதி சிநேகத்துக்குள்ளே வரும்போது கர்த்தர் சகலவற்றையும் பார்த்து கொள்கிறார். அப்போ என் மனசில் இருக்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பை கூட என் நேசம் அவர்கிட்ட போயிடுச்சுன்னா என் எதிர்பார்ப்பையும் அவர் என்ன செய்கிறாரு? என் நினைவுகளையும் அவர் சரிப்படுத்துகிறார். என் நினைவுகளையும் அவர் கொண்டு வந்து எனக்காக செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கிற இந்த சிநேகங்கள் சில வேளைகளிலே எனக்கு எதிராக இருக்கலாம், என்னை அழித்து போடத்தக்க கூட இருக்கலாம். உதாரணமாக பாருங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிம்சோன் யார்? தேவனால் நசரேய விரதமாக செலக்ட் பண்ணப்பட்டவன், சிறப்பானவன். ஆனால் அவன் செய்த காரியம் என்ன? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையிலே இருக்கிற தெளிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். அந்த தெளிலாள் யார் என்றால் அவள் விபச்சாரம் செய்கிறவள். ஆனால் அவள்கிட்ட போய் சிநேகத்தை வச்சதுனால என்ன நடந்து போச்சு? அந்த சிநேகமே அவனுடைய பலத்தை இழக்க பண்ணினது. எல்லாத்தையும் உலக பிரகாரமாக எவ்வளவோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
நம்முடைய சிநேகம் மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் எல்லாமே என்ன பண்ணி போயிடுது, இறங்கி போயிடுது. அபிஷேகத்திலிருந்து ஆசீர்வாதத்திலிருந்து எல்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். அப்புறம் அது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ சில சிநேகம் என்ன பண்ணுது பாருங்க, இவன் நினைத்தான் இந்த தெளிலால் என் மனதுக்கு ஏற்றவள் என்று இவன் நினைத்தான். ஆனால் அவன் யார் தெரியுமா, இவனை ஓய்க்கிறதுக்கே வந்தவா. நமக்கே தெரில பாருங்க, சில சிநேகம் நம்மளை என்ன பண்ணி விட்டுறோம் சொல்லுங்க, நம்மளை காலி பண்ணி விட்டுறோம். நம்ம கவனிக்கணும், நாம் சிநேகிக்கிறவர்களையும் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு பின்னணியில் என்ன வேலை செய்கிறது, நாம் சிநேகிக்கிறவர்களுடைய நாம் ரொம்ப முக்கியமாக அன்பா, இவங்க எனக்கு ரொம்ப முக்கியங்க, இவங்க மேலே நான் அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால் என்ன இருக்கு நீங்கள் கவனிச்சு பாருங்க. இதை கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்லி தரணும்னு விரும்புகிறேன். அங்கே கவனிங்க, இந்த தெளிலால் யார் என்று சொன்னால், அங்கு இருந்ததான பெலிஸ்தியனுடைய கவர்மெண்ட்டுக்கு இவ ஒரு கையாளா இருக்கிறான். பெலிஸ்திய கவர்மெண்ட்டுக்கு இவ யாரு, கையாளு. இவள்கிட்ட வந்து போறவங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து இவள் அந்த கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறவா. இது யாருக்கு தெரியல, சிம்சோனுக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு தெரியாமலே சில இடத்துல போய் நாம் அன்பு கூர்ந்து தேவனுடைய திட்டத்தையும் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற எல்லா காரியத்தையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன பண்ணி விட்டுறோம், இழந்து போயிடுறோம். இந்த சிம்சோனுடைய செயல் எப்படி, அவனுடைய பலம் எப்படி, அவன் அவ்வளவு பலசாலி. ஆனால் அத்தனை பலம் இருந்தும் தன்னுடைய எண்ணத்திலே ஒரு முறை கூட நான் நேசிக்கிற இந்த நேசம் சரிதானா, இது தேவன் சம்பந்தமான விஷயங்களை கெடுக்குமா என்று ஒரு நாள் கூட என்ன செய்யல, யோசிக்கவே இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிற நம்முடைய அபிஷேகம் இழந்து போகாதபடி நம்முடைய சிநேகத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், நீ ஆண்டவருக்காக எவ்வளோ சாதிச்சேங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு சாதிச்சேங்கிறது முக்கியம் இல்லை. யாரையாவது நம்பி உன் அபிஷேகத்தை இழந்தனா அதை மாதிரி மோசம் வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அடிக்கடி அதை பற்றி சொல்லுவா போல். ஏன்னா அது அவ்வளவு முக்கியமானது, நம்முடைய அபிஷேகம் அவ்வளவு முக்கியமானது. நாம் யாரையும் நம்பி எந்த இடத்திலையும் எந்த சிநேகத்தை நம்பி நம்ம அபிஷேகத்தை என்ன செய்ய முடியாது, இழக்க முடியாது. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அவருடைய அனாதி சிநேகத்தை காண்பிக்க விரும்புகிறவர் நம்ம இதெல்லாத்தையும் உணர்த்தி வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி உணர்த்தி அவர் கொண்டு வர விரும்புகிறார். இந்த தெளிலால் செய்த காரியம் என்ன பாருங்க, அவள் என்ன செய்தாலாம், அவனிடத்தில் அடிக்கடி கேட்டாலாம், உன்னுடைய பலம் எதில் இருக்கிறது. அவன் நிறைய தடவை சொல்லலை, கடைசியா ஒரு நேரம் சொல்றா, நீ என்னைய உண்மையே நேசிக்கிறனா, உன் அன்பு உண்மைனா எனக்கு இதை பத்தி நீ என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். 18ஆம் வசனம் பாருங்க, அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெலிஸ்தியரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், என் சிநேகம் கரெக்டான ஆள்கிட்ட இருக்கு, இவங்க என்னைய கடைசி வரைக்கும் சிநேகிப்பாங்க அப்படின்னு இவன் நினைச்சான். ஆனா அவங்க பின்னால இவனுக்கு விரோதமான வேலை, இவனுக்கு ஆபத்தான வேலை, இவனுடைய வாழ்க்கையவே முடித்து போடுகிற வேலையை அவங்க செய்வதற்கு அங்கே வேற ஒரு இடத்துல சூழ்நிலை இருக்குன்னு இவனுக்கு தெரியாது போனது. இன்னைக்கு நிறைய நேரம் உலக சிநேகம் அப்படித்தான் நம்மை திசை திருப்போம். உலகத்தில் உள்ள சிநேகங்கள், உலகத்தில் நீங்கள் நம்பியிருக்கிற நண்பர்கள் என்று சொல்லுகிற சிநேகம் ஆண்டவரை விட்டு உங்களை என்ன பண்ணி விட்டுரும், பிரித்து விட்டுரும். அரசியல் சிநேகமும் அப்படித்தான். அரசியல் சிநேகம் என்ன செய்யும், அரசியல் சிநேகம் ஆதாயம் தர்ற மாதிரி இருக்கும், எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அரசியல் இன்வால்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை கூட உங்களை என்ன செஞ்சு விட்டுரும், பிரித்து விட்டுரும். கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் அவசியம்தான், அரசியல் கூட அவசியம்தான், நண்பர்கள் அவசியம்தான், எல்லாம் அவசியம்தான். ஆனால் அது ஒரு பொழுதும் தேவனை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரித்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய அனாதி சிநேகம் நம்மை எல்லா நாளும் நிரந்தர ஆசீர்வாதத்தில் நிலையான வாழ்விலே வைக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த அனாதி சிநேகத்துக்குள்ளே நாம் வருவோம். அனாதி சிநேகம் சரியா இல்லை என்றால் அனாதையாக போகிற நிலைமை வந்துடும். அனாதி சிநேகத்தில் கரெக்டா வந்துட்டோன்னா ஒரு நாளும் அவர் நம்மை அனாதையாக மாற்ற மாட்டார். இந்த சிம்சோன் என்ன ஆனார் தெரியுமா, அனாதை ஆயிட்டார். அவர் பலம் அவரை விட்டு போயிடுச்சு. அங்க கவனிங்க, ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தான் என்று
சொல்ல சொன்னான். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்தில், அப்ப இவளுக்கு மேட்ரு, இவளுக்கு தேவை என்னன்னா பணம். அன்புல அன்புக்காக, அதாவது உண்மையான அன்புக்காக இவன் என்ன செய்யல, பழகல. சிம்சோனுக்கு அது தெரியல. சிம்சோன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், என் மேல ரொம்ப அன்பானவங்க, என் மனசை புரிஞ்சவங்க, அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கான் அவன். ஆனா பின்னால அவங்க வேலை என்னது, அவங்களுக்கு தேவை பணம். அந்த அதிகாரிகள் அப்படி பணம் கொடுத்து, ஏனென்றால் அந்த நாட்களிலே, ஆதி நாட்களிலே, இந்த இந்த ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருடைய செவரு அவுட்டரில் கவர்மெண்ட்டே இப்படி சில பேர் என்ன செஞ்சுருக்கோம், வச்சுருக்கோம். நீங்கள் அதை பற்றி பார்த்துன்னா எரிகோ பட்டணத்தினுடைய மதிலில் அப்படி ஒரு குடும்பம் இருக்குது. அப்போ அந்த வேவு பார்க்க போனவங்க எங்கே தான் போனாங்க, அங்கே தான் போனாங்க. ஏன்னா அடைக்கலாம், அங்கே தான் உடனே கதவு திறக்கும். அப்போ இவங்க 2 பேரும் அங்கே போனால் கவர்மெண்ட் உடனே என்ன கேட்குது, வந்தாங்களாம்ல 2 பேர், உன் வீட்டுக்கு தான் வந்தாங்களாம்ல, என்ன ரிப்போர்ட் எதுவும் கிடச்சிதா, எதுவும் தெரிஞ்சிச்சா, என்ன கரெக்டாக அங்கே தான் கேட்குறாங்க. ஆனால் அந்த லேடி, அந்த பெண் என்ன செய்கிறா, அந்த பெண் ராகாப் என்ன செய்கிறா, அவள் தேவனை குறித்து கேள்விப்பட்டிருந்ததுனால இவங்க 2 பேரையும் மாட்டி கொடுக்கல. ஆனால் தெளிலால் தேவனை பற்றி ஒன்றும் தெரில, அவளுக்கு தேவை காசு. அப்போ நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் வாழுகிற நம்மை கவுத்தி போடுறதுக்கு, நம்மை வீணாக்குவதற்கு, நம்மை கெடுத்து போடுவதற்கு பிசாசின் தந்திரம் பின்னணியத்தில் மாய்மாலமான அன்பா இருந்தாலும் அது பரிசுத்தம் போல கூட காமிச்சு நம்மளை ஏமாத்த வாய்ப்பு இருக்கிறது. நாம தான் கொஞ்சம் அதில் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இவள் செய்த காரியத்தின்படி அங்கே என்ன கையில் பாருங்க, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். சிறுமைப்படுத்த தொடங்குறதும் சிறுமைப்படுத்தினதும் தெரியாமலே இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இருந்துகிட்டு இருக்கிறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்பது. 20ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். சில பாசம், சில நேசம் உங்களை யாரை விட்டு பிரிச்சிடும், கர்த்தரை விட்டே பிரிச்சிடும். கவனமாக இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் அடிக்கடி நம்மளை நாமே பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும், சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். என்னை ஆளுகை செய்வது யார்? அல்லேலூயா. இந்த தெளிலால் தெளிவாயிருந்தால் பெலிஸ்தியனுடைய ஆளுகையில் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைதான். ஆனாலும் நம்முடைய ஆளுகை எங்கிருந்து இருக்கிறது? அப்ப நம்முடைய நடந்து கொள்கிற விதம், பேசுகிற விதம், செய்கிற விதம் எதுவும் தேவ அன்பில் இல்லை என்றால் உங்களை நீங்கள் கவனமாக விடுவித்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்தா உடனே சொல்லணும், பாஸ்டர் ஒரு விடுதலை ஜெபத்தை பண்ணணும். உடனே உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், பாஸ்டர் உங்களுக்கே அப்படி ஒரு யோசனை இருந்தா என்ன செய்யறது? நானும் புரிஞ்சா உடனே என்னை சார்ந்த சில போதகரை சந்தித்து அணுகி அவர்களிடத்துல பேசி இதை குறித்து சொல்லி அவங்கள்ட்ட நானும் என்ன பண்ணிக்கணும் சொல்லுங்க, ஜெபம் பண்ண வேண்டும். இல்லை நானே ஜெபம் பண்ணிக்குவேன், சோத்திரம் இருந்தா வராது. ஏன்னா பாதிப்படைந்தவரால பாதிப்பிலிருந்து வெளியே வர முடியாது. ஒருவன் பாதிக்கப்பட்டால் வேறு ஒருவர் தான் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாதிப்பு எனக்கு வந்தால் நானும் அப்படி ஜெபம் பண்ணணும். ஒருத்தரை சந்தித்து ரொம்ப நாளாக என்னன்னு தெரில, ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதோ வித்தியாசம் தெரியுது, ஆகையினாலே தயவுசெய்து எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதிலே ஓடக்கூடாது, அதையே வச்சிட்டு இருக்கக்கூடாது. அது எப்படி தெரியும்? தேவ அன்பை காண்பிக்க முடியாத அளவுக்கு நமக்குள்ளே வேற விதமான சிந்தைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற நிலைமை வரும். இவள் உடனே செய்தது என்ன, அவனை பிடித்து கொண்டு என்ன செய்தாங்களா? அந்த கடைசி போர்ஷன் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க 21ஆம் வசனம் பாருங்க. பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை, இந்த பாசம் கடைசியில் என்னத்தை பிடிங்கிருச்சு, கண்ணையே பிடிங்கிருச்சு. வாலிபர்கள்லாம் கவனிங்க, வாலிபர்கள்லாம் கவனிங்க. உங்களை ஏமாத்துற மாதிரி, அப்படியே உங்களை புகழ்கிற மாதிரி, உங்களுக்கு அப்படியே நல்லா சொல்கிற மாதிரி, உங்கள் வாழ்க்கைக்கே அவங்க தான் எல்லாத்தையும் செய்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. வாலிபர்கள் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஏன் வாலிபர்களை சொல்லிட்டு பெரியவங்களும் சேர்ந்து தான், இல்லை பாஸ்டர் நான் இத்தனை வயசு ஆயிடுச்சு, எத்தனை வயசானாலும் இந்த பாசத்தில் யாருக்கும் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த பாசம் 60 வயசில் கூட வந்து கவுத்தி போடலாம். எத்தனை வயசில்? ஆமாம், எத்தனை வயசில் வேணாலும் பாசம் வந்து கவுத்தி போடலாம். கவனமாக இருக்கத்தக்க முதல்லையே ஸ்ட்ராங்காக யார்கிட்ட போயிடுவோம்? சத்தமாக சொல்லுங்க. எல்லா அன்பிலும் மேலான அன்பு இயேசுவின் அன்புல போயிட்டோன்னா இந்த அன்புலாம் நமக்கு ஒரு பெரிய லிஸ்டாகவே தெரியாது. எத்தனை பேர் நான் சொல்லித்தர்றது புரியுது?
அந்த அன்புல நல்லா மூழ்கிட்டோம்னா அப்போ உலகத்தில் மற்றவங்களோடலாம் அன்பா இருக்க வேண்டாமா? நீங்க அந்த அன்பை வைத்து கொண்டு அன்பா இருந்தா ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். யார்கிட்ட எந்த லெவல்ல இருக்கணும்னு அவரே கற்று தருவார். இந்த அன்பு பொய்யா உண்மையான அவர் உங்களுக்கு கற்று தருவார். எல்லாவற்றையும் அவர் கற்று தருவார். அப்போ நம்ம கவனமாக இருக்க முடியும். ஏமாத்துற அன்பு எது, நம்மளை வீழ்த்துற அன்பு எது, நம்முடைய குடும்பத்தை சீர்குலைக்கிற அன்பு எது, எல்லா அன்பையும் அவர் என்ன செய்து விடுவார், உணர்த்தி விடுவார். அதுக்கு மேலான அன்பு என்ன அன்பு இருக்கணும்? அநாதி சிநேகம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்ணாங்க பாருங்க. அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெங்கல விலங்கு போட்டு, இதுக்கு முன்னால இவர் யாரு, இவர் என்ன செய்தவர், இவர் எப்படிப்பட்டவர், அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்தாராம், ஒரு முறை ஒரு பெரிய கதவு அது தூக்க முடியாத அளவுக்கு இருக்கிறத அவரே தூக்கிட்டு போனாராம். அவ்வளோ பலசாலியை இப்போ என்ன போட்டு கட்டியிருக்காங்க, வெங்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. என்ன வேலை? மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இவனை எதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டார் தெரியுமா? எதுக்கு கூப்பிட்டார்னா பெலிஸ்தியன்ட்ட இருந்து இஸ்ரவேலை காப்பாத்துறதுக்கு. நம்மால் பெலிஸ்தியன் வீட்லயே போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதுக்கு இடையில நடந்த விஷயம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். ஒரு சிநேகத்துல உளுந்தது கடைசியில் பெலிஸ்தியன் வீட்டுக்கு போய் என்ன அடைச்சி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, வாழ்க்கையை கவனமாய் கவனித்து வாழ வேண்டும். ஆண்டவர் அவருடைய அநாதி சிநேகத்துக்குள் நம்மளை வைக்கிறார். இந்த உலகத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் யார் சிநேகமும் நிரந்தரமே இல்லை. எல்லா சிநேகத்தை விட மேன்மையான சிநேகம் ஆண்டவருடைய. அவர் சிநேகம் ஒரு நாளும் மனைவியை விட்டு பிரிக்காது, கணவனை விட்டு பிரிக்காது. அது ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஒரு நாளும் என்கிட்ட நீ ரொம்ப அன்பா வந்துட்டு அதனால உன் மனைவி என்ன நேசிக்காத, உன் கணவனை நேசிக்காத, உன் பிள்ளைய நேசிக்காத அப்படி சொல்ற ஆண்டவர் இல்லை. நம்ம ஆண்டவர் அவருடைய அன்பு உள்ள வந்துருச்சுன்னா எல்லாரிடத்திலும் அன்பு பொய்யாயிராமல் உண்மையான அன்பு இருக்கு. சபையில் இருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பு என்ன அன்பா மாறிடும்? ஆமா, ட்ரூ லவ்வா மாறிடும். உண்மையான அன்பாய் மாறிவிடும். அங்கே பொய் இருக்காது, மாய்மாலம் இருக்காது, ஏமாத்து இருக்காது, எதுவும் இருக்காது. காரணம், இந்த அன்பு யார் வழியா வருது? பரிசுத்த ஆவியானவர் வழியாக வருகிறபடினாலே அங்கே வேறு எந்த விதமான காரியமும் அங்கே இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த சிநேகம் என்ன செய்கிறது? பல நேரத்தில் நம்மை வீழ்த்தி விடுகிறது. ஆகையினாலே இந்த அநாதி சிநேகத்துக்குள்ளே நாம் இழுக்கப்பட வேண்டும், உள்ளே நுழைய வேண்டும். இந்த அநாதி சிநேகத்துக்குள்ளே நீங்க வந்துட்டீங்கன்னா சாத்தான் கூட உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாய் யார் எத்தனை செய்தாலும் சரி, அதிலே உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்கள் தான் பிரச்சனைக்குள் ஆவார்களே ஒழிய நீங்கள் ஒன்றிலும் சிக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து எல்லாரும் சேர்ந்து கூடி பேசுறாங்க. இந்த மாதிரி ராஜா ஒரு நபரை அழைத்திருக்கிறார். அங்கே அவர் ஒரு பெரிய ஒரு போட்டி மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாரு. நிறைய ஸ்திரீகள் வந்திருக்கிறாங்க. அங்கே மொர்தெக்காய் என்று ஒருவன் வந்திருக்கிறான். பார்த்தா அவங்க பக்கம் திரும்புற மாதிரி தெரியுது. நம்ம என்ன செய்யலாம்? சூழ்ச்சி பண்ணி வஞ்சகம் பண்றதுக்கு எதை பயன்படுத்துறாங்க? ஆமா, சிநேகத்தை தன் சிநேகிதமாக இருக்கிற சிநேகிதர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் உட்காந்து இப்போ என்ன டிஸ்கஷன் நடக்கு தெரியுமா? எவனை காலி பண்ணலாம். சில சிநேகம் பாருங்க பிறனுக்கு எதிராக வேலை செய்ய வைக்கிறது. ஆனா நம்ம மாட்டிடுவோன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நடந்தது என்ன தெரியுமா? 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து ஐடியா கொடுக்குறாங்க. யார் ஐடியா கொடுக்குறா? சிநேகமா இருக்கிறாலும் கூடவே இருக்கிற சிநேகிதமா இருக்கிற மனைவியும் சேர்ந்து யாருக்கு ஐடியா கொடுக்குறாங்க? ஆமானுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. சில நேரம் இந்த ஐடியாவெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க தான் தொங்கணும். ஆமா, சில நேரம் கவனமா இருக்கு. அதான் சொன்னேன்ல, அந்த சிநேகத்துக்குள்ள போயிட்டாதான் இந்த விஷயமெல்லாம் புரியும். மனைவி ஆலோசனை நல்லா தான் சொல்லுவாங்க, அதுக்காண்டி தப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லலை. ஆனால் தொங்குற மாதிரி ஆயிடக்கூடாது. அப்போ இங்கே என்ன நடந்துச்சு பாருங்க. அப்போ சொல்றாங்க 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்ய விட வேண்டும், அதிலே மொர்தெக்காயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு பின்பு சந்தோஷமாய் ராஜா உடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் அவன் எதை செய்தானா? தூக்கு மரத்தை செய்வித்தான். இப்ப தூக்கு மரம் ரெடி. ஆனா யார் தொங்க போறான்னு யாருக்கு தெரியல? ஆமானுக்கு தெரியல. கடைசியில அந்த 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 பகுதியினுடைய கடைசி பகுதியை பாருங்க. ராஜா இந்த விஷயத்தை அறிந்த பொழுது ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? இந்த
யார? ஆமான். அப்புறம் அவனுடைய மனைவி பேர சொல்லியிருக்குது, சிரேஷ், அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோ பேர் என்ன பண்ணிட்டாங்க. அந்த கடைசி பக்கத்துக்கு வாங்க. எத்தனை வசனம்? 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கும் ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. பிளான் என்னது? சிநேகிதர்கள் கொடுத்த ஆலோசனை என்ன பாருங்க. சில சிநேகம், நீங்க சிநேகிதர் பேச்ச கேட்டு கடைசியில் தூக்கு மரத்தில் அவன் கொடுத்த ஐடியா இன்னொருத்தனை சாய்க்கிறதுக்கு. ஆனா ஃப்ரெண்டும் மனைவியும் கொடுத்த ஐடியால யாரே க்ளோஸ் ஆயிட்டா. யாரை போய் டிஸ்கஸ் பண்ணாரோ அவரே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் உலக சிநேகத்தில் ஆலோசனை கேட்கறது இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டா நம்ம ஆலோசனை எல்லாம் யார்கிட்ட தான்? ஆண்டவரிடத்தில். ஹல்லேலூயா. அவரை தவிர வேற எங்கேயும் ஆலோசனை கேட்கக்கூடாது. அந்த ஆலோசனை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆலோசனை பாருங்க, மொர்தெகாயை குறித்து சொன்ன பொழுது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் மனைவியும் சொல்றாங்க, ஒன்றும் கவலைப்படாதையா, தூக்கு மரத்தை ரெடி பண்ணு, ராஜாட்ட விளக்கத்தை கொடு, ராஜா உடனே உத்தரவு போடுவார், நீ உடனே மொர்தெகாயை என்ன பண்ணிடலாம். ஆனால் கேட்கும் போது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்க, நல்ல நியூஸாக இருக்க, நல்ல செம்ம சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி, மனைவியே உனக்கு ரொம்ப நன்றின்ட்டு போனார். கடைசியில் ஐடியா கொடுத்த யாருக்குமே யார் கிடைக்கல? ஆமான் கிடைக்கல. அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறினது. இன்றைக்கு இப்படி வஞ்சகமான சிநேகத்துக்குள்ளேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சிக்கக்கூடாது. யோபுடைய சிநேகிதர் அவனிடத்தில் வந்தார்கள். யோபு 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 38ஆம் அதிகாரம் வரைக்கும் யோபினுடைய சிநேகிதர்கள் யோபுட்ட வந்து என்ன குறை சொல்ல முடியுமோ அவ்வளோ குறை பேசுகிறாங்க. நான் நிறைய வசனம் நேரம் ஆனதுனால வாசிக்கல. யோபுவை குறித்த குறை என்னெல்லாம் சொல்ல முடியுமோ, நீ அப்படி இருந்திருப்ப, நீ இப்படி இருந்திருப்ப, உனக்கு அப்படியா இப்படியான்னு நிறைய குறை சொல்லிக்கிட்டே வராங்க. கடைசியா 42:7 பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுடனே பேசின பின்பு கர்த்தர் தோமானாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு. இப்போ யார் பேசுகிறான்னா, யோபுடைய ஃப்ரெண்டுகிட்ட ஆண்டவரே பேசுகிறார். எப்போ இங்கே வாங்க 3 பேரும், நீங்கள் என்னமோ பாசமாக உன் ஃப்ரெண்டுக்கு ஆனால் உண்மைதான், கூடவே இருந்தாங்கங்கிறது உண்மைதான். யோபுடைய இந்த பிரச்சனையில் இந்த 3 பேரும் எங்கே இருந்தாங்க? கூட தான் இருந்தாங்க. யோபு கூடவே இருந்து பக்கத்தில் இருக்காங்கங்கிறது உண்மைதான். பக்கத்தில் இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீங்கள் 2 பேர், நீயும் சரி உன் 2 ஃப்ரெண்டு மேலேயும் சரி எனக்கு என்ன உண்டாகுது? கோபம் முழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து. யோபுடைய பாசம் வேற, அவன் ஆண்டவர் மேலே வச்சிருந்த பாசத்தில் அங்கேயும் பாருங்க, அவன்கிட்ட வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, அவன் மனைவி கூட சொல்கிறாப்புல, ஏன் இன்னும் உயிரோட இருக்க, தேவனை தூஷித்து என்ன பண்ணிடு, ஜீவனை விட்டுரு. எல்லாம் ஆண்டவர் மேலே இருக்கிற பாசத்தை கெடுக்கிற மாதிரி வந்து சொன்னாலும் யோபு கடைசி வரைக்கும் யார் பேச்சு கேட்கல? அங்கே இருக்கிறவங்க ஃப்ரெண்டு பேச்சையும் கேட்கல, மனைவி பேச்சும் கேட்கல. யோபு நேரம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவருடைய செயல் அவனுக்கு உணர்ந்தபடியால். அதாங்க தேவ அன்பு. உங்களுக்கும் எனக்கும் தேவ அன்பு வந்துருச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு எனக்கு புரியும். அதனால தான் இவன் தன்னுடைய குடும்பத்தில் பேசும்போது மனைவினிடத்தில் சொல்லுகிறான், தேவனிடத்தில் நன்மை பெற்றனா. இது எப்படி தெரியுது அப்படின்னா, தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு. யோபு கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பது யாருக்கு விளங்குது? யோபுக்கு விளங்குது. ஆகையினால இவன் சொல்லுகிறான், நன்மை பெற்ற நாம் இப்பொழுது என்ன அனுபவிப்போம்? தீமை அனுபவிப்போம். ஆகையினால அமைதியாயிரு என்று சொன்னால் அமைதியாகவே இருக்கல. அப்போ அவன் ஃப்ரெண்டு 3 பேரும் சரி, அவன் மனைவியும் சரி, இவன்கிட்ட வந்து தேவன் மீது இருக்கிற அன்பை குறித்து பேசாமல் இவனிடத்தில் சொல்லுகிற காரியம், தேவனை தூஷித்து என்ன பண்ணு, ஜீவனை விடு. அப்போ இவங்களும் என்னதான் பேசுகிறாங்கன்னா, தேவனை குறித்து நிதானமாய் என்ன செய்யல, பேசவில்லை. ஆனால் யோபு என்ன செய்தார் பாருங்க. அதாங்க ஆண்டவருடைய அன்பு. நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரே இந்த 3 ஃப்ரெண்டுக்கும் எப்படியாவது உணர்த்துங்க ஆண்டவரே, அவங்க எப்படியாவது அட்டி வாங்கினாதான் ஆண்டவரே இந்த விஷயம் என்னன்னு இப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் அன்பு எப்படி பாருங்க, யோபுட்டு இருந்த அன்பு எப்படி பாருங்க. 42:10 பாருங்க. யோபு தன் சிநேகிதனுக்காக என்ன பண்ணாராம்? அங்கதாங்க அந்த அன்பு வெளிப்படுது. ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என் சிநேகிதர்லாம் இப்படி பேசிட்டாங்கன்னு உங்களுக்கே கோபம் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்றாரு, என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே இந்த கோபத்தில் என் ஃப்ரெண்ட்ஸை எதுவும் என்ன பண்ணிடாதீங்க. அவன் பேசிட்டாங்கிறது உண்மைதான். நான் ஆனால் அவங்களுக்காக உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், என் ஃப்ரெண்டுக்காக உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆண்டவரே நீங்கள் என் ஃப்ரெண்டை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு இவர் ஜெபம் பண்ணாராம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை. அப்போ நம்மகிட்ட இருக்க சில பிரச்சனை, சில வியாதி, சில பலவீனம்
போவாததுக்கு காரணம் இன்னும் நம்ம எப்படி ஜெபம் பண்ண மாட்டோம்? தேவ அன்புல ஜெபம் பண்ண மாட்டோம். நீங்க ஆண்டவரே சுகமாக்குன்னு ஜெபம் பண்றீங்க, ஆனா தேவ அன்புல சிலரை குறித்து ஜெபித்தாலே தானா பிரச்சனை என்ன பண்ணிருமா? அப்போ உங்க குடும்பத்தில் நமக்குள்ள ஏற்பட போகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதம் என்ன? தேவ அன்பிலே ஜெபிக்க வேண்டும். அதனால தான் கடந்த வாரம் கூட தியானித்தோம் பாருங்க. சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்றாங்க. நாங்க வேணா ஜெபம் பண்ணி என்னத்தை இறைக்கிறவா, அக்கினி இறைக்கிறவா? எப்பா நீ தேவ அன்புல ஜெபிச்ச மாதிரி தெரியலையே. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த அனாதி சிநேகத்தை கொண்டு வர விரும்புகிறார். நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த அனாதி சிநேகத்தை வைக்க விரும்புகிறார். அந்த அனாதி சிநேகம் என்ன செய்கிறது? எல்லாரையும் மன்னிக்கிறது. யோபு தன் சிநேகிதனை மன்னித்த உடனேயே நடந்தது என்ன? யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாராம்? 2 மடங்கு ஆசீர்வதி. இன்றைக்கு உங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது? தேவ அன்பு உள்ள இருந்தாங்க, யார் நம்மிடத்தில் வழி நடத்தினாலும் யார் என்ன சொல்றாங்க அதெல்லாம் புரியும். யோபுக்கு தெளிவாய் புரிந்தது, அமைதலாய் இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிய வேண்டும் என்றால் அதற்கு தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. ஏன் தேவ அன்பு இருந்தால் நடக்கு அப்படின்னா, தேவ அன்பு எனக்குள்ளே வந்த உடனே நானும் தேவனும் என்ன ஆயிடுறோம்? கனெக்ட் ஆயிடுறோம். அப்போ ஆண்டவரும் நானும் கனெக்ட் ஆயிட்டேன்னா அவர் எல்லாத்தையும் எனக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். இந்த வேளையில் இந்த அனாதி சிநேகத்தினுடைய தன்மை எப்படி வேலை செய்கிறது? ஒரு 4 காரியங்கள் வேகமாக அதை நாம் வாசித்து நாம் ஜெபித்து முடிப்போம். முதல் காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். முதல் அன்பு, இந்த அனாதி சிநேகம் எப்படி காண்பிக்கப்படுகிறதுனா, தகுதி பார்க்காத அன்பு. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். எப்படிங்க? தகுதி பார்க்காத அன்பு. என்னை தகுதியவே பார்க்கல. நான் எப்படி இருந்தேன்? பாவியா இருந்தேன். நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருந்தேன், ஒடுக்கப்பட்டு இருந்தேன். நான் யாராலும் நேசிக்கிற ஆளா இல்லை. எல்லாரும் என்னை ஒதுக்குகிறார்கள். ஆண்டவருடைய பார்வையிலேயே நான் பாவியாக இருக்கிறேன். ஆனால் அவர் எனக்காக என்ன செய்தார்? மரித்தார். அவர் மரித்தது, அவர் எனக்காக மரித்தது, அவர் என் மேல் வைத்த அன்பை என்ன செய்கிறது? விளங்க பண்ணுகிறது. அதுதான் அனாதி சிநேகத்தின் அன்பு. அது என்ன செய்யவில்லை? தகுதி பார்க்கவே இல்லை. அது தொடர்ந்து என்ன செய்கிறது பாருங்க. இப்படி 9ஆம் வசனம் பாருங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கம். நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? பாவி. நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? பாவி. ஆனா அவர் என்ன ஸ்டேட்டஸ் தராராம்? நீதிமான். ஹல்லேலூயா. அப்போ அனாதி சிநேகத்தினுடைய அந்த தன்மை, அவருடைய தரம் எப்படி வேலை செய்கிறது என்றால், அது தகுதி பார்க்காத ஒரு அன்பாக, அவர் என் தகுதியை பார்க்கவே இல்லை, என்னை தகுதிப்படுத்துகிற ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நான் பாவியாய் கிடக்கிறேன், என்னை அவர் நீதிமான் என்றார். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. இரண்டாவதாக மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. அது என்ன என்றால் மாறாத அன்பு. என்ன அன்புங்க? மாறாத அன்பு. ஆண்டவருடைய மாறாத அன்பு. அனாதி சிநேகம், அதனுடைய தன்மை என்ன? அனாதி சிநேகத்தின் தன்மை என்ன என்றால் அது மாறாத அன்பு. அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாராம்? மாற மாட்டார். உலகம் எப்படி வேணாலும் மாறலாம், நம்மளே சில நேரம் மாறி போயிடுறோம். ஆண்டவர்கிட்ட சில நேரம் பொருத்தனை பண்ணுறோம், செய்யலை. சில நேரம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரோம், செய்யலை, செயல்படலை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. அந்த அன்பை அவர் காண்பிக்கிறார். மூன்றாவதாக 136ஆம் சங்கீதத்தை முழுவதும் வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து போன பொழுது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தார்கள். ஆனாலும் 136ஆம் சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் எங்களை இன்ன விதமாய் நடத்தினார், இப்படி நடத்தினார் என்ற ஒரு ஃபுல் லிஸ்ட் இருக்கிறதை கவனிக்கும் போது அவருடைய கைவிடாத அன்பு அங்கே தெரிகிறது. அல்லேலூயா. அவருடைய கைவிடாத அன்பு, அதுதான் அனாதி சிநேகம். முதல் சிநேகம், அவருடைய அனாதி சிநேகம் தகுதி பார்க்காத அன்பு. இரண்டாவது அவருடைய அனாதி சிநேகம் மாறாத அன்பு. மூன்றாவது அவருடைய அனாதி சிநேகம் கைவிடாத அன்பு. அவர் என்னை கைவிடவே இல்லை. அந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த வசனத்தை முழுவதும் 136ஆம் சங்கீதம் முழுவதையும் வாசித்தீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசம் வரைக்கும் போகும் வரை இடையில் போன ராஜாக்களில் இருந்து எத்தனையோ பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் அவர்களை அழித்தவரை, சங்கரித்தவரை, விடுவித்தவரை, பாதுகாத்தவரை துதியுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய கைவிடாத அன்பு. நான்காவதாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7-8 பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே
இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையே அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். நான்காவது, மீட்கும் அன்பை அந்த அனாதி சிநேகம் காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? மீட்கும் அன்பை காண்பிக்கிறது. ஐந்தாவதாக யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேன்னு அங்கே அவர்களும் என்னுடனே இருக்க விரும்புகிறேன். அவனுடைய அனாதி சிநேகத்தினுடைய அன்பு என்ன சொல்லுகிறது? நித்திய உறவுக்குள் கொண்டு வைக்கும் அன்பாக மாறு. உங்களை என்னை பார்த்தவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் என் வலது பக்கத்தில் என்ன செய்யுங்கள்? உட்காரு. நம்மளெல்லாம் ஆண்டவர் அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார். இந்த உலகம் அப்படி உட்கார வைக்கிறதா? இந்த உலகம் அப்படி செய்கிறதா? இல்லை. இந்த உலகம் ஜாதி பார்க்கிறது, ஏற்றத்தாழ்வு பார்க்கிறது, ஏழை பணக்காரன் பார்க்கிறது, பல வித்தியாசங்களை பார்க்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் மீட்ட நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் அருகில் என்ன செய்யலாம்? உட்காரலாம். நீங்கள் என் பக்கத்தில் இருங்கள், நான் உங்களை என் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் வலது பார்சத்தில் வந்து என்ன செய்வீர்கள்? உட்கார்வீர்கள். அது எதை குறிக்கிறது? நித்திய உறவுக்கு கொண்டு செல்லும் அன்பாக இருக்கிறது. இந்த 5 விதமான அன்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவருடைய அனாதி சிநேகத்தின் தன்மை என்ன? தகுதி பார்க்காத அன்பு, மாறாத அன்பு, கைவிடாத அன்பு, மீட்கும் அன்பு, நித்திய உறவுக்குள் கொண்டு செல்லும் அன்பாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அனாதி சிநேகத்துக்குள்ளதான் அவர் என்னை வைத்து அவர் சொல்லுகிறார், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். காருண்யம் என்பது அவருடைய கரத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் அதை தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தருடைய காருண்யத்தினால் நாம் ஆசீர்வாதம் அடைவோம். உம்முடைய காருண்யம் என்னை என்னவாக்கும்? பெரியவன் ஆக்கும். ஆண்டவருடைய காருண்யம் தான் என்னை பெரியவன் ஆக்கும். அந்த காருண்யத்திற்கு முன்பு அவர் என்னை சிநேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சிநேகத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இந்த உலக சிநேகம் உங்களை கவலைக்குள் ஆக்காது. இந்த உலக சிநேகம் உங்களை தடுமாற வைக்காது. இந்த உலக சிநேகம் உங்களை தவறி போக வைக்காது. இந்த உலக சிநேகம் ஒரு நாளும் உங்களை தோல்வி அடைய செய்யாது. காரணம், அவருடைய அனாதி சிநேகம் என்றென்றும் உங்களை காப்பாற்றும், உங்களை கைவிடாது, வழி நடத்தும். ஹல்லேலூயா. இந்த அனாதி சிநேகத்தை பிடித்துக் கொள்வோம். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த அனாதி சிநேகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறீர்கள்? அப்படி நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு என் மீது அந்த அனாதி சிநேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மீது அந்த அனாதி சிநேகத்தை ஊற்றி அந்த அனாதியான அந்த சிநேகத்தினாலே உங்களை திருப்தியாக்கி உங்களை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.